ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீடியோவில் இங்கே இருக்கக்கூடிய டாபிக்ஸில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? பேசிக் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அண்டு கன்வென்ஷன்ஸ். ஸோ கான்செப்ட்ஸ் அண்டு கன்வென்ஷன்ஸில் எப்படியெல்லாம் அக்கௌண்டிங் இருக்குது, ஒரு அக்கௌண்டிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் அண்டு கன்வென்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். இட் இஸ் த மெயின் டாபிக் ஃபார் அக்கௌண்டிங். ஓகே, அதில் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ். பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். A business entity is an organization of persons to accomplish an economic goal. ஸோ எந்த பிஸ்னஸ்மே அவங்களோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னம்னா டு ஏர்ன் எ ப்ராஃபிட், மோர் தென் எ ப்ராஃபிட். அனதர் ஒன் இஸ் டு கிவ் எ குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ அக்கௌண்டிங் இஸ் பேஸ்டு ஆன் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். This concept assumes that a business entity has continuity of life. ஸோ ஒரு பிஸ்னஸ் ரெகுலராக ரன் பண்ணணும். கோயிங் கன்சர்ன், அது வந்து ஆன் த வே அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அந்த பிஸ்னஸோட லைஃப் போகிற விதத்தில் தான் அந்த அக்கௌண்டிங்கும் ரன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். வி நோ ஆல்ரெடி அக்கௌண்டிங் இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, ஃபினான்ஷியல் கேரக்டர் இன் நேச்சர். These are the accounting. So money measurement concept is the main concept of accounting. Dual aspects concept. Dual aspects means every accounting should provide two type of aspects. One is benefit receiving aspects, another one is benefits giving aspects. The next one is accounting period concept or periodicity concept. அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா ஒரு சம் பீரியட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் வந்து கண்டினியூவாக நம்ம ரன் பண்ணுறோம். நம்ம நிறையா வந்து அந்த பிஸ்னஸில் வந்து ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம். அதில் கண்டினியூட்டியாக ஒரு 1 இயர் நம்ம அந்த பிஸ்னஸை ரன் பண்ணால் தான் நம்மளுக்கு அதில் ப்ராஃபிட்டாக லாஸ், அது எந்த விதத்தில் அந்த பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் ஆர் பீரியாடிக்கலி கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னம்னா ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மெஷினரி வாங்குறது, லேண்டு, பில்டிங், தென் பர்ச்சேஸ், எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆல் த எக்ஸ்பென்சஸ் இஸ் காஸ்ட். ஸோ அந்த காஸ்ட் பேசிஸில் பார்க்குறது தான் காஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரியலைசேஷன் கான்செப்ட் ஆர் ரெவென்யூ ரெக்கக்னிஷன் கான்செப்ட். ரெவென்யூ இஸ் the gross inflow of cash, receivables or other consideration arising in the course of an enterprise from the sale of goods, services and from holding of assets. These are the realization concept of accounting. Next one is matching concept. So matching concept ங்கிறது என்ன அப்படின்னம்னா for the entire period, for accounting periodல நம்மளுக்கு எவ்வளோ ரெவென்யூ ஏர்ன் பண்ணோம், then revenue earned associated with the period of asset and the profit earned. எவ்வளோ எக்ஸ்பென்சஸ், எவ்வளோ ரெவென்யூ, ஸோ அதில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம பார்க்குறது. ஸோ திஸ் இஸ் த மேட்சிங் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரூவல் கான்செப்ட். ஸோ அக்ரூவல் கான்செப்ட் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா திஸ் கான்செப்ட் மேக் எ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ரெசிப்ட்ஸ் ஆஃப் கேஷ் அண்டு ரைட் டு receive cash and payment of cash and a legal obligation to pay cash in relation to revenues and expenses. ஸோ அக்ரூவல் பேசிஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கேஷ் ரெசீவ் பண்ணுறோம் அட் த டைம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் கேஷ். ஸோ இது ரெண்டையுமே நம்ம அக்ரூவ்டு அப்படின்னா வர வேண்டிய அப்படின்னா கொடுக்கப்பட வேண்டியன்னு சொல்லுவோம். ஸோ ஓன் டு த லயபிள் டு பே. ஸோ அது வந்து இந்த கான்செப்டில் வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். All accounting entries must be based on objective evidence. Objective refers to verifiability, reliability and absence on basis. No transaction must be recorded in the books of accounts without verifiable documentary evidence. So every documentary evidence should arise from the objectives of evidence. So these are the basic concept of accounting. Next one is
accounting conventions. These are the accounting conventions. First point is convention of full disclosure. According to this convention, all accounting statements should be prepared honestly. இந்த கன்வென்ஷன்ஸ் அதாவது கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ஷுட்டு ப்ரொவைடட் இன் திஸ் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. The basic aim of the doctrine of consistency is to preserve the comparability and reliability of financial statements. This is the three levels of consistency: vertical, horizontal and dimensional. So இந்த த்ரீ டைப் ஆஃப் லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சியில் ஒரு பிஸ்னஸ் வந்து எந்த லெவலில் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. மெட்டீரியாலிட்டி மீன்ஸ் ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ். All important items and fact should be disclosed in accounting statements. ஸோ நம்ம அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது எல்லாமே இந்த மெட்டீரியாலிட்டி ஹெட்டிங்ஸில் நம்மளுக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம். கன்சர்வேட்டிசம் இஸ் எ பாலிசி ஆஃப் காஷன் ஆர் பிளேயிங் சேஃப். அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸை கரெக்டான பாதையில் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத எந்த கான்செப்டில் பார்ப்போன்னா இந்த அக்கௌண்டிங் கான்செப்டில். ஸோ அந்த கான்செப்டில் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அதில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அன்சர்டனிட்டி இஸ் அன்அவாய்டபிள் இன் த எஸ்டிமேஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசட்ஸ், கண்டிஜென்ட் லயபிலிட்டிஸ், ரியலைசேஷன் ஆஃப் ரெசிவபிள்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஃபேவரபிள் சுச்சுவேஷனை அதில் கொண்டு வரணும். அதுதான் மெயின் பார்ட் ஆஃப் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ். ஸோ அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா தியரிஸ் நம்ம பார்த்தோம், பேசிக்ஸை. அதில் மெயினாக அக்கௌண்டிங்கில் டெபிட் கிரெடிட் இது ரெண்டும் இல்லாமல் அக்கௌண்டிங்கே கிடையாது. ஸோ அந்த டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன அப்படிங்கிறத இந்த பேசிக்காக நம்ம பார்ப்போம். டெபிட், த வேர்டு டெபிட் இஸ் டெரிவ்ட் ஃப்ரம் த லத்தீன் வேர்ட் debitum, which means due for that. The benefit receiving aspects of a transaction is known as debit. ஸோ டெபிட் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் வேர்டுலேருந்து டெபிட்டம் அப்படிங்கிற நேம்லேருந்து வந்தது. இதோட மீனிங் என்ன அப்படின்னா டியூ ஃபார் தட். டியூனா கொடுப்பட வேண்டிய, கொடுக்கணும், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதாவது பெனிஃபிட் ரெசீவிங், அதாவது ஒரு பெனிஃபிட்டை வாங்குகிறோம் நம்ம. ஸோ ஒரு பெனிஃபிட்டை ரெசீவ் பண்ணுறோம் அப்படின்னா டியூ ஃபார் தட் அதோட மீனிங். ஸோ பெனிஃபிட்டை ரெசீவ் பண்ணுற ஆஸ்பெக்ட்ஸ், ஒரு டிரான்சாக்ஷனில் என்ன நம்ம பெனிஃபிட் ரெசீவ் பண்ணுறோமோ அது டெபிட். த அப்ரிவியேஷன் ஃபார் டெபிட் டிஆர். த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் அன் அக்கௌண்ட் இஸ் டேர்ம்டு ஆஸ் டெபிட் சைடு. டெபிட் சைடுங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றது எல்லாமே டெபிட் சைடு தான். அந்த டெபிட்டை டிஆர்னு சொல்லுவோம், டெட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அக்கௌண்டிங்கில் டெபிட் நம்ம பார்த்தோம். இப்போ கிரெடிட். த வேர்டு கிரெடிட் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த லத்தீன் வேர்ட் கிரெடர், விச் மீன்ஸ் டியூ டு தட். த பெனிஃபிட் கிவிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எ டிரான்சாக்ஷன் இஸ் நோன் அஸ் கிரெடிட். ஸோ அதாவது டெபிட்ங்கிறது டியூ ஃபார் தட், ஒரு விஷயத்துக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறது. டியூ டு தட், இது ஒருத்தவருக்கு கொடுக்க போகிறோம், ஏதோ ஒருக்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ வெளியில் போகுது, அவுட் கோயிங். ஸோ எப்படி ரெசீவிங் கான்செப்ட் வில் பி டெபிட் சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. கிவிங் ஆஸ்பெக்ட்ஸ் இஸ் கிரெடிட். த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் அன் அக்கௌண்ட் இஸ் டேர்ம்டு ஆஸ் கிரெடிட் சைடு. ஸோ ரைட் சைடுங்கிறது கிரெடிட் சைடு, லெஃப்ட் சைடுங்கிறது டெபிட் சைடு. Types of accounts. Accounts can be divided into personal accounts, impersonal accounts. So personal accounts, impersonal accounts னு two type இருக்கு. Impersonal accounts can be further divided into real and nominal accounts. Thus, there are three kinds of accounts maintained by a
பிஸ்னஸ், பர்சனல் அக்கௌண்ட்ஸ், ரியல் அக்கௌண்ட்ஸ், நாமினல் அக்கௌண்ட்ஸ். அதாவது அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சனல், இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ்னு இருக்குது. பர்சனல் அக்கௌண்ட்ஸுங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு கம்பெனியோ இல்லை டெட்டார் கிரெடிட்டார்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து பர்சனல் அக்கௌண்ட்ஸ். இட் டீல்ஸ் வித் த பர்சன். இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ் இஸ் அதர் தென் பர்சன்ஸ். ஸோ impersonal accounts, real and nominal accounts. So these are broadly classified into 3 accounts: personal accounts, real accounts and nominal accounts. Next one is the accounting cycle. ஸோ ஒரு அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து போடுறோம், ஒன்று வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, these are the content of accounting cycle. ஒரு அக்கௌண்ட்ஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, பேசிக் நம்மளுக்கு கொடுத்துருக்க டிரான்சாக்ஷனை இஸ் டெரிவ்டு ஃப்ரம் தீஸ் ஸ்டெப்ஸ் ஷுட் பி ஃபாலோட் பை கம்ப்ளீட்டிங் த அக்கௌண்ட்ஸ். ஸோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், ஒரு டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் நடக்குது, நம்மளுக்கு அது தராங்க. அதிலேருந்து ஜேர்னல் பண்ணுறோம், ஜேர்னலைஸ், அண்டு அதிலேருந்து போஸ்டிங் டு த லெட்ஜர். அப்புறம் அந்த லெட்ஜரை வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். அப்புறம் அதிலேருந்து இருக்கக்கூடிய பேலன்ஸை எடுத்து எழுதி அதை வந்து ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ். அந்த ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட். தீஸ் ஆர் த கண்டென்ட் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள். இதில் மெயினாக நம்ம என்ன அப்படின்னா, இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸுங்கிறத நம்ம ஃபைனலாக ஒரு சோல் ட்ரேடர் கன்சர்னை பொறுத்த வரைக்கும், ஒரு ஸ்மால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குற ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், தீஸ் ஸ்டெப்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் 2 parts. One is trading and profit and loss account and another one is balance sheet. So this is the main and important part of accounting. ஒரு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம், we are the accounts students அப்படின்னா, நம்ம இந்த ரூல்ஸ் தெரியாதவங்க இருக்கவே கூடாது. இந்த ரூல்ஸ் தெரியலை அப்படின்னா we are not eligible for account students. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல்ஸை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். பேசிக்காக இந்த ரூல்ஸ் தெரிஞ்சாலொழிய நாம் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனையோ இல்லை வந்து பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தையோ சால்வ் பண்ணுறது இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இதில் மெயினாக என்னென்னா, இதில் கோல்டன் ரூல்ஸ் ஃபார் அக்கௌண்டிங் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ நம்ம யார் ரெசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள டெபிட் பண்ணணும், யாருக்கு வந்து கொடுக்குறாங்களோ அவங்கள கிரெடிட் பண்ணணும். ரியல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ரூல்ஸ் என்னென்னா, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். உள்ளே வர்றத நம்ம வந்து டெபிட் பண்ணணும், டெபிட் வாட் கம்ஸ் இன். வெளியில் போகிறத கிரெடிட் பண்ணணும், கிரெடிட் வாஸ் கோஸ் அவுட். தேர்ட் ஒன் இஸ் நாமினல் அக்கௌண்ட். ஸோ இந்த நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ். நம்ம பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ் நம்மளுக்கு என்ன வருதோ அதை வந்து டெபிட் பண்ணணும். எதை வந்து நம்மளுக்கு வந்து இன்கம் வருது, கெயின்ஸ் ஏதாச்சும் நம்மளுக்கு வருது அப்படின்னா அதை கிரெடிட் பண்ணணும். ஸோ இந்த பேசிக்காக இந்த 3 அக்கௌண்ட்ஸ்லையும் இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸை வச்சு தான் நாம் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் ஜேர்னலுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ ஜேர்னல் மட்டுமே நம்ம கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நாம் போகிற லெட்ஜர் அண்டு ட்ரையல் பேலன்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட் ஷுட் பி கம்ப்ளீட்டட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.